சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர். ஓகே ஓகேண்ணா ஓகே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு. ஆர்ட்ஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. 2 வருஷம் வெயிட் பண்ணது ஒர்த் ப்ரோ. ஆர்ட்ஸ்லாம் பிரிச்சு விட்டாரு ப்ரோ. நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்கே மேட் மேக்ஸ் ப்ரோ பார்க்குற மாதிரி தான் இருக்கு படம். ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்லா இருக்கு. நல்ல ஒரு தரமாக எடுத்துருக்காங்க. ரீமேக்லாம் இல்லை சார், சும்மா அது பேசிக்காக ஒரு லைன் வருது அவ்வளோதானே தவிர மற்றபடி நல்லாவே வந்திருக்கு படம். நல்லா இருக்கு படம். 2 வருஷம் வெயிட் பண்ண கொடுத்து மேம் இல்லை பக்கா பேர் அது இதுலேருந்து நல்லா தான் கிரீடம்லேருந்து நல்லா தான் இருக்கும். நம்ம அனிருத்தத்திலே உள்ள ஒரே ஹைப் ஏற்றி விட்றாப்புல. அனிருத் உள்ள வந்தோட படம் வேற மாதிரி நீட்டாக போயிருது. அவ்வளோதான். படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை. மியூசிக்லாம் அனிருத்துக்குலாம் ஹேட்ஸ் ஆஃப். அனிருத்தில் வேற மாதிரி நீட்டாக வேற மாதிரி பண்ணிட்டாப்புல. பாட்டு இருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே அஜித்தேன்னு கத்துற மாதிரி கொண்டு வந்துட்டாப்புல. நீங்கள் போய் படம் பார்த்தா தெரியும். மியூசிக் வரும் டேன் வரும், அடுத்து அஜித்தேன்னு கத்துவாங்க. உள்ள ஃபுல்லாக அஜித்தே மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவங்க காம்பினேஷன் வந்து ரெஜினா த்ரிஷா வந்து மிரட்டுற மாதிரி ஒரு காம்பினேஷன். அந்த சீக்வன்ஸ் மஜாவாக இருக்கும். ரெஜினா வந்து அஜித் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் உள்ள எவ்வளோ கத்துறாங்க ப்ரோ. உள்ள அஜித் அடிக்கிறதுக்கெல்லாம் அடிக்க வராங்க ப்ரோ. அவ்வளோ சண்டை போடுறாங்க ப்ரோ. படத்தெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. படம் ஒரு ஹெவன். இந்த 2025 படம் வேற லெவலாக இருக்கும் ப்ரோ. படத்தை சொல்கிற அளவுக்கு எந்த குறையும் இல்லை ப்ரோ. படம் பக்கவாக இருக்கும். அதுக்கு நான் இருக்கு படம் நல்லா தாங்க இருக்கு. நல்லா தானே இருக்கு. 2 வருஷம் வெயிட் பண்ணதே தரமாக விட்டுறாங்க. அது பார்க்கறதுக்கு தான் முதல்ல வந்தேன். அவர் ஃபோட்டோவை பார்த்தோன்னே கையெழுத்து முதல்ல கொண்டு தான் என்னக்கா அது ரொம்ப அல்டிமேட்டாக அவர் பண்ணவே தெரியும். அல்டிமேட் ஸ்டார்னு அது இன்னும் பயங்கரமாக இருந்தது. படத்தில் என்ன ப்ரோ, த்ரிஷாவை கத்திட்டு போயிடுறாங்க, அவரே போய் கண்டுபிடிக்கிறாரு, அவ்வளோதான். போலீஸ்லாம் வேஸ்ட்டு அது மாதிரி பண்ணுறாங்க. அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்னும் ரொம்ப பயங்கரமாக வந்தது. அது நீங்கள் எல்லா தடவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அனிருத்தோட பிஜிஎம் வந்து இந்த படத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, கான்சர்ட்டில் நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுவோமோ அதே மாதிரி தியேட்டரில் இன்றைக்கி பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து அந்த தலை வந்து அந்த கடவுளேன்ற வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லா இடத்துலையும் அதெல்லாம் போட்டது. அதே எப்படி ஒரு இது வித்தியாசமாக மாற்றி தியேட்டரில் வந்து அதை எப்படி வைப் பண்ண வைக்கிறதுன்னு ஒரு பிஜிஎம் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்வாரிகா பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்துடுது. அதுக்கப்புறம் அது லாஸ்ட்டில் ஒரு பாட்டு வருது. அதனால் நடுவில் தான் உங்களுக்கு அப்படியே படம் நார்மலாக போகுது. போர்லாம் அடிக்கலை உங்களுக்கு. வந்து நிறைய பேர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அப்படியே கதையோடு அப்படியே போகுது. உங்களுக்கு அந்த பிஜிஎம் ஏற்றி இறக்குறதுலாம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் படம் வந்து உங்களுக்கு போர் அடிக்கலை. கடைசியில் எல்லாத்துல வந்து லாஸ்ட்டாக முடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாகவே முடிச்சிட்டாங்க. அதனால் எங்களுக்கு அது ரொம்ப திருப்தியாக இருக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் ஏதாவது சொதப்புவாங்க. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்துகிட்டு போவாங்க. இன்டர்வல் பிளாக்லாம் ஊன்னு வெளியில் வருவோம். முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா திருப்தி இருக்காது. இந்த படத்தில் முடிக்கும் போது திருப்தியாக நான் வெளில வந்துட்டேன். எனக்கு அதுவே போதும், சந்தோஷம். மெசேஜ் விடாமுயற்சி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். புரியல. அது எப்பவுமே நல்லா இருக்கும். அவரோட ஆக்டிங் எப்பவுமே நல்லா இருக்கும். கொஞ்சம் லவ் கலந்த மாதிரி இருக்கு படம். ஃபைட் வந்து இன்டர்வலுக்கு அப்புறமா தான் வருது. இல்லை ரொம்ப மாசா காமிக்கல. டேரக்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்கல்ல, மாசா இருக்காது, கொஞ்சம் நார்மலாக ஆவரேஜாக தான் இருக்கும் அப்படின்னு. நல்லா இருக்கு. நிறைய பார்த்துருக்கேன். பட் அந்த அளவுக்கு அஜித் குமாருக்கு வந்து இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆவரேஜாக தான் இருக்கும். பட் ஆனால் அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. உள்ள ஃபைட்டு எல்லாமே நல்லா இருக்கு. அந்த கார் ரேசிங் மாதிரி நல்லா இருக்கு. எல்லாமே ஃபேமிலியாக தான் போய் பார்க்கணும் நிஜமாவே. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு படம் அஜித் சூஸ் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். அஜித் கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு கூட சொல்லலாம். ஸோ லார்ஜர் லைஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாமல் யூஸ்வலாக நார்மலாக இருக்குது. ஒரு கிளாசிக் மூவி மாதிரி அந்த ஹாலிவுட்டுக்கே அந்த லெவலுக்கு காம்பீட் பண்ணுற மாதிரி மூவி இருக்குது. தமிழ் சினிமாவில் ரொம்ப தேவையான படம் ஆக்சுவலி. அர்ஜுன் எல்லாருமே அவங்க ரோல் எல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி எவ்ரி திங் இஸ் குட்.
பேரெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அவங்க 2 பேரும். ஆஸ் யூஷுவல் ரொம்ப படத்தில் பார்த்துருக்கோம், இந்த படத்தில் அதே மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அஜித் சார் இதில் செட்டில் பண்ண மாதிரி இருக்கு, மாசான சீன்ஸ் இருக்கா? ஆமாம், மாசுன்னா கதைக்கு தேவையான மாசு மட்டும் தான் இருக்குது. யூஸ்வலாக பார்க்குற அஜித்தை விட இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. கதைக்கு தேவையான மாஸ் சீன்ஸை பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன், கார் சீன்லாம் எப்படி? அதெல்லாம் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம யூடியூப்பில். அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது லைவாக இன்னும் செம்மையாக இருந்துச்சு. வித் பிஜிஎம்மோடலாம் பார்க்கும்போது செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாம் எரப்ட் ஆகிட்டாங்க அந்த சீக்வன்ஸில். அது ப்ளஸ் பாயிண்ட் மூவிக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் கொஞ்சம் அந்த சீன் எலிவேஷன் பண்ணுறதுக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாம் செம்மையாக ரியாக்ட் பண்ணாங்க. அது ஸோ அங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். மியூசிக்ஸ் எல்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங் பத்திக்கிச்சு சாங் ஆக்சுவலாக செம்மையாக ஷூட் ஆச்சு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அஜித் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஆக்சுவலாக த்ரிஷா அஜித் காம்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக படம் சவுதியில் எடுத்திருக்காங்க. ப்ளஸ் லைட்டாக ஹாலிவுட் ஃபீல் கொண்டு வந்து ஆக்சுவலாக கலக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த வாட்டி புரியுது. படத்தில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, லவ்டு ஒன்ஸ் கிட்ட வந்துட்டு என்னதான் இருந்தாலும் விட்டு கொடுக்க போகிறாங்க. விடாமுயற்சினா என்ன திருப்பி அவங்ககிட்டே போகணும். அது அப்புறம் மோட்டிவ் அதான் ஆக்சுவலாக. புரியல. ஆக்சுவலாக சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு இந்த படத்தில் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஹாலிவுட் சினிமாட்டோகிராஃபியெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க ஆக்சுவலாக இந்த மூவிக்கு. ஆக்சுவலாக ஓகே, அந்த பத்திக்கிச்சு ஆக்சுவலாக அந்த சாங் அந்த பிஜிஎம் அவர் வரும்போது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா சூட் ஆச்சு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஆக்சுவலாக ஃபேமிலிக்கான ஒரு படம் தான். ஒரு கப்புள்ஸ்க்கு உள்ள ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில் அவங்க ஒய்ஃப் வந்து கோச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அது நடுவில் நடக்கிற கதை தான் அது ஃபுல்லாகவே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, ஆனால் அது படத்துக்கு தேவையான ஒரு லேக் தான். ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக போச்சு, நல்லா எந்துவாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாரும் என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அனிருத் செகண்ட் ஹாஃபில் பிஜிஎம்லாம் ரொம்ப பிடிச்சிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரோ, அஜித் சார் நிறைய மாஸ் சீக்வன்ஸ் படங்கள் பார்த்துருக்கோம். இந்த படம், இந்த கதை அவருக்கு எந்த அளவுக்கு அடாப்ட் ஆகுது, எந்த அளவுக்கு சூட்டபிளாக இருக்கு? ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 100% அஜித் ஃபிலிம் தான் கேட்டிங்கன்னா கிடையாது. 100% அஜித் ஃபிலிம் தான், 100% மகிழ் திரும்பி டேரக்டரோட ஃபிலிம் தான். ஆனால் அஜித் சாருக்கு இது எப்படி இருக்குன்னா, அவரோட இது வந்து இத்தனை வருஷம் அவர் நடிச்சதுல இது அவருக்கு ஒரு புது விதமான கேரக்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு புதுவான முயற்சியாக இருந்துச்சு. ஆக்சுவலி அஜித், அர்ஜுன், த்ரிஷா 3 பேரோட காம்போ எப்படி? அஜித் த்ரிஷா காம்போவோட அஜித்தும் நம்ம வில்லன் காம்போவும் வேற மாதிரி இருந்துச்சு. படமும் அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி அல்ற சில்றெல்லாம் வந்து சும்மா சொல்லிட்டு இருக்காங்க என் படம் நல்லா இல்லை வைக்கலன்னு. தளபதி ஃபேன்ஸு, தலை ஹேட்டர்ஸு. அதனால் வந்து தளபதி போயிட்டாப்புல வெளியே, ஒரு அரசியலை நோக்கி ஒரு அரசியல் பயணத்துக்கு போயிட்டாப்புல. நம்ம தலை அவர் பிடிச்ச மாதிரி பத்மபூஷன்லேருந்து எல்லாமே அவர் பிடிச்ச மாதிரி இருக்காப்புல. அது வந்து அவர் பிடிச்ச மாதிரி அவர் வாழ்றாப்புல தலைவா. தளபதி அரசியல் போனாப்புல அது 2வது விஷயம். தலை அவர் பிடிச்ச மாதிரி இருக்காப்புல. யாருக்கு நாங்கள் எங்களை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை, எங்களும் தலை அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவர் செய்யறாப்புல. ஒரு கோரிக்கை வச்சு லெட்டர் மாதிரி எழுதினாரு, யாருமே கடவுளே அஜித்னு சொல்லாதீங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆமா, ஆனா எல்லா ரசிகரும் வந்து திரும்பியும் கடவுளே அஜித் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க தலைவா, அவர் சொல்ல வேணாம்னு சொல்றாப்புல. ஆனால் இப்ப ரசிகர் எல்லாருமே அவரை கடவுள் ரேஞ்சுக்கு பாக்குறாங்களா, அதனால சொல்றாங்க. கோரிக்கை வைக்கிறது கடவுள் ரேஞ்சுக்கு பாக்குறாங்க. அந்த கடவுளே உங்களுக்கு ஆணையிடும் போது அதை நீங்க மதிக்கணும்ல. கடவுளே ஆணையிடும் போது ஒரு கடவுளை பார்த்து நீங்கள் பேசுறீங்க, வைக்கிறீங்க, சாமி கும்பிட்றீங்க, உங்களாரையுமே கண்ணீர் தண்ணி வரும். அதே மாதிரி தான் ஒரு கடவுளை பார்த்தோன்னா கடவுளே அஜித்தேன்னு கத்தணும்னு தோணும். அதனால கத்துறாங்க பயிலுக்கு, அவ்வளோதான். மற்ற படம் ஒன்றும் கிடையாது. படத்துக்குலாம் நம்மளாம் வந்து தலைவரியா இப்போ படத்துக்கு ஸ்டார்னா 10க்கு தான் கொடுப்போம், 10க்கு 100 கூட கொடுப்போம். நம்ம மகிழ் திருமணி 2 வருஷம் கழிச்சு கொடுத்த படத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு வந்த படம் எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ப்ரோ. இதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு வார்த்தையே இல்லை ப்ரோ. கத்தி வாய்ஸ் தான் ப்ரோ போயிடுச்சு. இதுக்கு மேலே எங்களால் பேச முடியாது ப்ரோ. அவருக்கு எடுத்தோன்னே என்ட்ரியில் பத்மபூஷன் அவார்டுன்னு போட்டாங்க ப்ரோ. இதுக்கு மேலே என்ன ப்ரோ எங்களுக்கு சந்தோஷம் வேணும்? என்ட்ரிலே அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்க. செகண்ட் சந்தோஷம் என்னன்னா, சபரிகா சாங் வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டாங்க ப்ரோ. அது இன்னும் வைப்பு தூக்கி விட்டுச்சு ப்ரோ. அனிருத் மியூசிக் குறையலை ப்ரோ. சும்மா பிஜிஎம் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. அஜித்னு வேற லெவலாக இருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங் ஒரு 20 மினிட்ஸ் லேக் வர மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன். நிறைய பேருக்கு அது பிடிக்காது, அது அவங்களோட இஷ்டம் ப்ரோ. ஆனால் எங்களை பொறுத்த அளவுக்கு படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படத்தை சொல்கிறது எந்த குறையும் இல்லை ப்ரோ. படம் எங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு சொர்க்கம், ஹெவன், அவ்வளோதான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சொல்ல வார்த்தையில் ப்ரோ. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அஜித்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்துட்டா செகண்ட் ஹாஃபில் வேறு லெவலாக இருப்பார் ப்ரோ. ஆனால் அவரோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சொல்ல வார்த்தையில் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இத்தனை படத்தில் பார்த்தது அவரோட ஃபைட் சீக்வன்ஸ் இந்த படத்தில் வேறு லெவலாக இருக்கும். இதோட நான் எதுக்கு வெயிட் பண்ணால் குட் பை டே வேணும், அதுக்கு வெயிட் பண்ணுங்க. அது ஏப்ரலில் வரும். ப்ரோ கீழே டான்ஸ் போட்டாங்க ப்ரோ, அதை பார்த்து புரிஞ்சுக்கணும் ப்ரோ.
அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப அந்த பாஷையில் பேசல, இங்கிலீஷ்லேயும் பேசினார், எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் பேசினார். அதனால எந்த பிரச்சனை இல்லை, படம் சூப்பர்.